இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்ட்ரிஃபிகல் பம்ப் ஓவர்ஹாலிங் அண்ட் அசம்பிளிங் ப்ரொசீஜர் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து சென்ட்ரிஃபிகல் பம்போட பார்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாக்கி அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னாக்கி நம்ம ஒரு இன்டர்வியூ போகும்போது கண்டிப்பாக சென்ட்ரிஃபிகல் பம்போட பார்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ வந்து நமக்கு சொல்ல தெரியணும். அதே மாதிரி ஒரு ஷடவுன் இன்டர்வியூ போகும்போது சென்ட்ரிஃபிகல் பம்போட டிஸ்மேண்டல் அப்புறம் அசம்பிளி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி டிஸ்மெண்டல் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இன்றைக்கி நம்ம எந்த பம்பை வந்து டிஸ்மெண்டல் பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்டேஜ் சென்ட்ரிஃபிகல் பம்ப் அதை தான் வந்து டிஸ்மெண்டல் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த பார்ட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து கப்ளிங் கார்டு, அப்புறம் இது வந்து பியரிங் ஹவுசிங்கு, மெக்கானிக்கல் சீலு, ஸ்டஃபிங் பாக்ஸு, கேசிங், அப்புறம் உள்ளே வந்து எம்பலர் இருக்கும். இவ்வளோ தான். இந்த பம்பை வந்து எப்படி டிஸ்மெண்டல் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். டிஸ்மேண்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிக்கல் டீம் அப்புறம் ஆப்ரேஷன் டீமில் வந்து கிளியரன்ஸ் கிடைக்கணும். அதாவது பம்பை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க, அப்புறம் பியரிங் ஹவுசிங் இருக்க ஆயிலையும் ட்ரெயின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மோட்டரை வந்து எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த பம்பை வந்து டிஸ்மேண்டல் பண்ண போகிறோம். அப்புறமா இதில் வந்து டிஸ்சார்ஜ் லைன், அப்புறம் சக்சர் லைன், அப்புறம் இந்த மெக்கானிக்கல் சீல் வந்து ஃப்ளஷிங் பண்ணுற லைன் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேஃப்டிட்டு வந்து கிளியரன்ஸ் வாங்கின அப்புறம் தான் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து கப்ளிங் கார்டை ரிமூவ் பண்ணணும். இதுதான் கப்ளிங் கார்டு. இந்த கப்ளிங் கார்டை ரிமூவ் பண்ண அப்புறம் உள்ள கப்ளிங் இந்த மாதிரி இருக்கும். இதுதான் கப்ளிங். இது வந்து கப்ளிங் கப்பு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கப்ளிங் ஸ்பேஸரை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ண உடனே இந்த கப்ளிங் கப்பு வந்து சேஃப்டில் இப்படி தான் மவுண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கப்ளிங் கப்பை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கி இதுதான் கப்ளிங் ஸ்க்ரூ. கப்ளிங் ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு வந்து இந்த கப்ளிங் ஸ்க்ரூவை வந்து நம்ம லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த கப்ளிங்கை வந்து ஹைட்ராலிக் புல்லர், இன்னும் 3 ஜா புல்லர் வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து கப்போட சேஃப்டிக்கு. இதையும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நான் டிரைவிங் எண்டில் கேசிங் போல்டை வந்து லூஸ் பண்ணணும். கேசிங் போல்டை லூஸ் பண்ணிவிட்டு இந்த கேசிங்கை ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஜாக் போல்டு. ஜாக் போல்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாக் போல்டை யூஸ் பண்ணி இந்த கேசிங்கை வந்து ரிமூவ் பண்ணணும். ஒருவேளை ஜாக் போல்டு கொடுக்கல அப்படின்னா ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி இந்த கேசிங்கை வந்து ரிமூவ் பண்ணணும். அப்புறமா டிஸ்மேண்டல் த இம்பெல்லர், லாக்நட் அண்ட் இம்பெல்லர் ஃப்ரம் த ஷாஃப்ட். நம்ம வந்து கேசிங்கை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இம்பெல்லர் தெரியும். இம்பெல்லரில் வந்து இதான் இம்பெல்லர் லாக் நட்டு. இந்த இம்பெல்லர் லாக் நட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் வந்து இம்பெல்லர் லாக் நட் கேஸ்கெட் இருக்கும், அந்த கேஸ்கெட்டை எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளால் இந்த இம்பெல்லரை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த கீ வந்து இம்பெல்லர் சேஃப்டி கீ, இந்த கீயை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த இம்பெல்லரை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இருக்கிறது வந்து பியரிங் ஹவுசிங்கும் அப்புறம் இந்த மெக்கானிக்கல் சீல் யூனிட் தான் நமக்கு இருக்கும். நம்ம இந்த மெக்கானிக்கல் சீல் யூனிட்டை வந்து இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து ஸ்லீவு. ஸ்லீவோட சேர்த்து வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். நான் டிரைவிங் சைடில் இருக்கக்கூடிய கேசிங்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். கேசிங்கை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்க இம்பெல்லரையும் இந்த இம்பெல்லர் யூனிட்டையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து மெக்கானிக்கல் சீல் செக்ஷன் தான். அதையும் மெக்கானிக்கல் சீல் அப்புறம் இந்த ஸ்லீவ் இதையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இருக்கிறது வந்து பியரிங் ஹவுசிங்கும் இந்த ஷாஃப்ட்டும் தான் நமக்கு இருக்குது. ஸோ இந்த பியரிங் ஹவுசிங்கை வந்து நம்ம எப்படி டிஸ்மேண்டல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த சைடு வந்து இது வந்து டிரைவிங் எண்டு. டிரைவிங் எண்டில் நம்ம ஆல்ரெடி இந்த கப்ளிங் அப்புறம் கப்ளிங் ஹப்பு இது ரெண்டுமே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பியரிங் எண்ட் கவரை வந்து இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். டிரைவிங் சைடு வந்து ரிமூவிங் சர்க்லிப் பை சர்க்லிப் ப்ளையர் அண்ட் பியரிங் ஹவுசிங் எண்ட் கவர். சர்க்லிப் வந்து இதில் வந்து இதுதான் சர்க்லிப்பு. இந்த சர்க்லிப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் சர்க்லிப்பு. இது வந்து எக்ஸாம்பிளுக்கு இது வந்து சர்க்லிப் ப்ளையர். நம்ம உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி இதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து சர்க்லிப் வந்து இதில் தான் மவுண்ட் ஆகிருக்கும். நம்ம வந்து இதை சர்க்லிப் ப்ளையரை வச்சு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இதுதான் எண்ட் கவரு. எண்ட் கவர் வந்து போர்டில் லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கணும். இதில் வந்து ஓரிங் கொடுத்துருப்பாங்க. இந்த ஓரிங் எதுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது வந்து பியரிங் ஹவுசிங். இதில் வந்து ஆயில் ஃபில் பண்ணியிருப்போம். இந்த ஆயில் வந்து வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஓரிங் கொடுத்துருப்பாங்க. அப்படி ஓரிங் கொடுக்கல அப்படின்னா கேஸ்கட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி ஓரிங் கொடுத்துருந்தாக்கி நம்ம அதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எண்ட் கவரை கலத்துனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷாஃப்ட் இருக்கும். ஷாஃப்டில் 2 பேரிங் மட்டும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பேரிங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். பேரிங்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து பியரிங் லாக்நட், அப்புறம் லாக்நட் வாஷர். இந்த பியரிங் லாக்நட் வந்து இப்படி தான் இருக்கும். இது லாக்நட்டு, இது வாஷரு. உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காண்டி இந்த மாதிரி காட்டியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லாக்நட்டை லூஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த வாஷரையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பியரிங்கை 3 ஜா புல்லர் அல்லது ஹைட்ராலிக் புல்லர் வச்சு நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்மெண்டல் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ரொம்ப க்ளீன் பண்ணணும். அதாவது ஷாஃப்ட்டு, அப்புறம் பியரிங், அப்புறம் மெக்கானிக்கல் சீல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த பியரிங்கில் வந்து ஏதாவது ப்ரோக்கன் ஆயிருக்கா, இல்லை பியரிங் சிட்டிங் இருக்கக்கூடிய பிளேஸ், அதாவது அந்த ஷாஃப்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதே மாதிரி மெக்கானிக்கல் சீலையும் செக் பண்ணணும். அப்புறம் இந்த இம்பலர் இது எல்லாமே ஃபஸ்ட் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து எதுலலாம் கேஸ்கெட் எடுத்தோமோ அந்த கேஸ்கெட் வந்து ஒருவேளை டேமேஜ் ஆயிருது அப்படின்னா புது கேஸ்கெட் வந்து போடணும். அதே மாதிரி இந்த பியரிங்கும் டேமேஜ் ஆயிருந்து அப்படின்னா நியூ பியரிங் போடணும். பம்பில் வந்து எல்லாத்தையுமே டிஸ்மேண்டல் பண்ண அப்புறம் நம்ம வந்து ஷாஃப்ட் இருக்கும். அந்த ஷாஃப்ட்டை வந்து ரன் அவுட் செக் பண்ணணும். ரன் அவுட் செக் பண்ணுறதுக்கு வந்து பி பிளாக்ல டயல் இண்டிகேட்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரன் அவுட் செக் பண்ணணும். ரன் அவுட் வந்து 0.04 mm உள்ளே வந்து இருக்கணும். அது வந்து முக்கியமான ஒரு 4 இல்லைனா ஒரு 3 பிளேஸில் வந்து செக் பண்ணால் போதும். முக்கியமாக பியரிங் வந்து பிளேஸ் ஆகிற இடம், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் சீல் பிளேஸ் ஆகிற இடம், இந்த மாதிரி முக்கியமான இடத்துல வந்து நம்ம வந்து ரன் அவுட் செக் பண்ணணும். ரன் அவுட் செக் பண்ணதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அசம்பிளிங்கை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது. அப்புறம் இந்த அசம்பிள் பண்ணும்போது நம்ம வந்து இம்பலாக இருக்கும், அப்புறம் ஸ்டஃபிங் பாக்ஸ்க்கும் இடையில இருக்க வந்து கிளியரன்ஸை செக் பண்ணணும். அப்புறம் மெக்கானிக்கல் சீல் வந்து ஸ்லீவில் வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கணும். அதேமாதிரி பியரிங்கும் ஷாஃப்டில் வந்து ஃபிட்டாக இருக்கணும். அதெல்லாம் வந்து செக் பண்ணணும். இந்த கிளியரன்ஸ் செக் பண்ணதுக்கு வந்து ஃபீலர் கேஜ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணதுக்கு அப்புறமா அப்புறம் அலைன்மெண்ட் பண்ணி கப்ளிங் பண்ணிட வேண்டியது. அலைன்மெண்ட் பண்ணி கப்ளிங் பண்ணி அப்புறம் நம்ம வந்து ரன் பண்ணி செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷாஃப்டில் ஆக்சியல் பியரிங்கை வந்து மவுண்ட் பண்ணணும். அது வந்து ஹீட் பண்ணி மவுண்ட் பண்ணலாம், இல்லை ஸ்பெஷல் டூல் யூஸ் பண்ணி மவுண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா அந்த பியரிங் லாக்நட் அப்புறம் பியரிங் வாஷர் இது ரெண்டுமே வச்சு டைட் பண்ணணும். டைட் பண்ணதுக்கப்புறம் பியரிங் எண்ட் கவர், அப்புறம் அதை வந்து ஓரிங் போட்டு நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும். அசம்பிள் பண்ணதுக்கப்புறமா ரீட்டைனர் ரிங் இல்லைனா சர்க்லிப் ரிங்கை வந்து சர்க்லிப் பிளேயர் வச்சு நம்ம வந்து மாட்டணும். மாட்டினதுக்கப்புறமா ரேடியல் பியரிங்கை வந்து மவுண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பியரிங் ஹவுசிங் வந்து ரெடி ஆயிரும். மெக்கானிக்கல் சீலு, அதுக்கப்புறம் இம்பலர், அப்புறம் கேஜிங் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும். நம்ம எப்படி டிஸ்மெண்டல் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம ரிவர்ஸில் பண்ணாலே போதும், ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளியரன்ஸ் எப்படி செக் பண்ணுறது, அப்புறம் அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.